துர்கா என்ன பேசுற? துர்கா துர்கா வேணாம் துர்கா. என்ன பேசுற நீ? நிறுத்து. என்னடி போலீஸ்னா உனக்கு அவ்வளவு இலக்காரமா போச்சா? சார் சார் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார். வாய மூடு. ஏன் காலரையே பிடிக்கிறான்னா என்னடா உன் பொண்டாட்டிக்கு அவ்வளவு பவரா? கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணுவியோ பண்ணு போ. என்கிட்ட கம்ப்ளைண்ட் எடுக்காம என்ன அவமானப்படுத்தி என் புருஷனையும் அடிச்சிட்டல்ல, மேலதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். என் மேலதிகாரி கிட்ட இல்ல, அவரோட அப்பங்கிட்ட வேணாலும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. என்ன எந்த கொம்பனாலையும் ஒன்னும் புடுங்க முடியாது. யோ சிவா சார், இவ புருஷனை கூட்டிட்டு போய் போலீஸ்னா என்னன்னு காட்டு. சார் என்ன சார் பண்றீங்க? சார் கேஸ் கொடுக்கணும் சார். சார் நான் யாருன்னு உனக்கு இப்போ தெளிவா புரிஞ்சிடும். கோர்ட்ல வாயை திறந்தா என் புருஷனை கொன்னுடுவேன்னு மிரட்டினாங்க. அதனாலதான் வாயை திறக்கல. இவனுங்களோட அட்டூழியம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, உங்க பின்னாடி நாங்க மீடியா இருக்கோம். அவன் பண்ற அநியாயத்தை கண்டிப்பா வெளியில கொண்டு வரலாம். ஒரு குடும்பமே காணோன்றப்போ கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்ல. இந்த போலீஸ் காட்டுற அலட்சியத்தை நாங்களே மக்களுக்கு தெரியப்படுத்துறோம். இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே அள வைக்கலாம். இந்த மிஸ்ஸிங் கேஸ் இதுக்கு பின்னாடி இருக்க எல்லாரையும் வெளியில கொண்டு வரலாம். உங்களுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நாங்க உங்க கூடவே இருப்போம். நியாயத்துக்காக போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி போராட்டம் பண்ற துர்கா தன்னோட ஃபேமிலி காணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா துர்கா கிட்டயே தப்பா நடந்துக்க முயற்சி பண்ண சிஐ சேதுபதி. மேலதிகாரிகளோட அரவணைப்பால தப்பிச்சிட்டு இருக்க சிஐ சேதுபதி. போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலயும் சிஐ சேதுபதி மேலயும் இந்த சட்டத்தின் மேல நம்பிக்கை இல்லாம என்னையா மனுஷன் நீ? டிபார்ட்மெண்ட் மானத்தையே வாங்கிட்ட. இந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோ எந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியாதா? எல்லா சேனல்லையும் இந்த கேஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. பொலிட்டீஷியன் கிழிக்கிறாங்க, என்ன புடுங்கிட்டு இருக்கீங்க? சார் அது ஏய் கேப் ஐடியா